ஜி டாக்கீஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கங்குவா கங்குவான்ற அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பில் பிறந்தவன். கங்கு நெருப்பு, பிறந்தவன் அப்படின்றது. ஸோ நெருப்பில் பிறந்தவன் நம்மளை பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு தான் சொல்லணும். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட பேன் இண்டியா மூவி பல லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் சூர்யாவது கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து அவர் லீட் ரோலில் வரக்கூடிய படம். அதனால் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சிறுத்தை சிவா மேலே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது தான். ஏன்னா அவருடைய கடைசி படம் அண்ணாத்த, அந்த படத்தில் அவர் என்னெல்லாம் பண்ணி வச்சாருன்னு தெரியும். அதனால இதில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பார். ஏன்னா ப்ரமோஷன்லலாம் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு பேசின பேச்செல்லாம் இருந்தது. கடைசியாக தேட்டரில் போய் உட்காந்தா ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக காட்டினாங்க. ஆனால் அந்த கலர்ஃபுல்லான விஷயம் கண்டிப்பாக அது நமக்கு இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு 3D படமாக பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஃபுல் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அப்படியே குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற விஷயமா இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு இந்த 20 மினிட்ஸ் இருந்தக்கூடிய என்ன சொல்கிறது, ஹீரோயினாக இருந்த திஷா பத்தானியோடைய அட்டையராக இருக்கட்டும், அதெல்லாம் குழந்தைங்களுக்கு அது எப்படி செட் ஆகும் அப்படின்றது தான். ஸோ அது குழந்தைங்க 3Dயில் பார்த்தா அதுவும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமராக தான் இருந்தது அந்த ஃபஸ்ட் 20 மினிட்ஸ். சூர்யா ஆஸ் யூஷுவல் அவருடைய ஸ்டைலிஷான ஒரு லுக்கில் இருந்தார், ஒரு அண்டர் கவர் ஏஜெண்ட்டாக. அண்ட் யோகி பாபு, ரெடின் கென்ஸ்லி பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலனாலும் அந்த காமெடிஸ் இது கொஞ்சம் ஏதோ 1-2ன்னு சொல்லிக்கலாம் அட்லீஸ்ட். அதாவது அந்த ஒரு 20 மினிட்ஸில் 1-2 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேண்டசி உலகத்தில் கொண்டு போகிறேன்னு சொல்லி கங்குவான்ற இந்த 2024 1070க்கு கொண்டு போனாங்க. ஸோ அதுவும் கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுடைய மூளையில் ஏதோ ஹேக் பண்ணி அவனது ஏதோ செக் பண்ணுறாங்க. ஸோ அவன் இவரை பார்த்ததும் அவனுக்கு வரக்கூடிய அவனை தொட்டதும் அந்த அப்படியே 1070க்கு போகிற மாதிரி காட்டி, அண்ட் அதுக்கப்புறமா அந்த கங்குவான்ற கேரக்டர் ரிவீல் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே ரோமர்கள் இங்கே இந்த இடத்துல அவங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு, ஐ மீன் அவங்களுடைய படையினருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு இடத்த தேடிட்டு இருக்கும்போது 5 நிலங்களில் ஒரு நிலம் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்த எப்படி கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக கூடவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏஜென்ட் வேலை தான் போஸ் வெங்கட் பண்ணியிருப்பார். கூட இருக்கிறவங்க கிட்டேயே போய் சொல்லி ஒரு இந்த வேலை நம்ம மக்களையே ஏமாற்றி காசுக்காக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் அதை நட்டி அவர் மூலயமா பண்ணியிருப்பாங்க. நட்டி போய் இந்த மாதிரி வேலைக்காகன்னு சொல்லி கூப்பிட்டு கடைசியாக கொஞ்சம் கொஞ்சம் பேரையாக கொன்று கடைசியாக அந்த இடத்த போய் ஆக்கிரமிச்சிடலான்னு பிளான் பண்ணுவார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம்லேயே அவர் மாட்டிக்கிட்ட செகண்ட் டைம் போகும்போது அவரும் அவருடைய டீமுக்கும் என்ன ஆகுது, அப்போ தான் கங்குவோட என்ட்ரி. ஆக்சுவலி என்ட்ரிக்கான அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா அந்த பாடல்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காட்டக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், நம்மளும் ஓகே பாகுபலி மாதிரி படத்தை நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா அது ஒரு அது ஒரு விதமான ஒரு ஹிஸ்டாரிக் அந்த விஷயம்லாம் காட்டியிருந்தாங்க. அண்ட் இல்லை தங்கலான் மாதிரியும் இருக்காது, ரீசன்ட் டேஸில் படம்ன்றதுனால அதை சொல்கிறேன். இல்லை பொன்னியின் செல்வன் மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தாலும் அப்படியும் இல்லை. இதெல்லாம் தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியேஷனில் காட்டியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனை தான் முன்னோடியாக காட்டியிருக்கிறாரு சிறுத்தை சிவாவுடைய ஆஸ் யூஷுவலான கைக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அது வீரமில் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிங்களுடைய பாசம், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுடைய ஃபேமிலி அவங்களுடைய பாண்டிங்காக பண்ணுறது, விஸ்வாசம் சொல்லவே வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா பொண்ணு அவங்களுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நடுவில் வேதாளம் தங்கச்சி பாசம், அண்ட் அண்ணாத்தில் காட்டியிருந்த தங்கச்சி பாசம் மண்டையை பிச்சிக்கிற அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு கங்குவான்ற ஒரு படம்னும் போது ஓகே இவர் ஜேர்னரே மாற்றிருக்கிறாரே, அதனால கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும்ன்ற. அதுக்கு விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நடித்தவங்க எல்லாருமே சொன்னது, அண்டு ஏதோ நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஸ்டில்ஸ் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. பாலிவுட்லேருந்து வில்லனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, பாபி தியோல், அண்ட் ஹீரோயின் திஷா பத்தானி. ஸோ ஏதோ சம்திங், ஏன்னா அனிமல் ஒரு டெரஃபிக்கான ஒரு வில்லனாக இருந்தார் பாபி தியோல். அதனால் இந்த படத்துலேயும் இருக்குன்னு பார்த்தா பாபி தியோல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் வர்றாரு. அவரை காட்டும்போது வரக்கூடிய மியூசிக்காக இருக்கட்டும், அவருடைய பசங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கும்பலை காட்டுறதெல்லாம் எனக்கு இன்னும் பாகுபலியில் காளைக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கை காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி காட்டுறாங்க. பட் ஆனால் அவர் மேலே அந்த ஒரு மோசமான ஒரு மிரட்டல் அப்படின்ற ஃபீல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவரும் பெருசாக சண்டை போட்ட மாதிரி அப்படியும் இல்லை. ஃபைனல் கிளைமேக்ஸில் போடுறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய 6 பேக்கை தான் காட்டி
அதை வந்து கொஞ்சம் கவரப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆனால் உண்மையாலே சூர்யா செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஆர்ம்ஸ் எல்லாத்தையும் வச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் ஒரே ஒரு பாராட்டக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாடி ஷேமிங் கிடையாது. ஆனால் பல பேர் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஹைட்டு வச்செல்லாம். நடிப்பு தான் முக்கியம், ஹைட்டு எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கார் சூர்யான்னு தான் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா ஹீரோயின்கள் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹைட் அஃப்கோர்ஸ் ஆன் ஸ்க்ரீனில் தெரிய தான் போகுதுன்னு இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் போல்டாக பண்ணியிருக்கிறார். அஃப்கோர்ஸ் அந்த ஒரு விஷயத்துக்கு அவரை வந்து பாராட்டலாம். திஷா பத்தானியோடு நிற்கும்போது அந்த ஸ்க்ரீன் இந்த இது வந்து ஈக்குவலாக இல்லைனாலும் இது எல்லாமே ஓகே, சாதாரண ஒரு விஷயம்தான்ற மாதிரி ஹேண்டில் பண்ண விஷயம் ஓகே. ஆனால் அதுக்கப்புறமா காட்டின கதைகள் இருக்கே, ஒரு பையன் வந்து நட்டியோடைய பையன் இவர் வந்து ஏதோ என் பையன்ற மாதிரி கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறமா அந்த பையன் ஏதோ பாசத்தோடு இருப்பான்னு பார்த்தா அவனே வந்து பின்னாடி பண்ணக்கூடிய பின்குத்து வேலைகள். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் அவன் திருந்துறது, அது அவனை காப்பாற்றணுன்றதுக்காகவே இவருடைய கூட்டத்தை விட்டு தனியாக வர்றது. அண்ட் அதில் வரக்கூடிய பாடல்கள்லாம் தாங்க டிஎஸ்பி என்ன ஆச்சு உங்களுக்கு, அதுவும் எஸ்பெஷலி அந்த தனி தீவில் இருக்கும்போது போட்ட ஒரு பாட்டெல்லாம் வந்து சந்தோஷ் சுப்பிரமணியமா இல்லைன்னா சம்திங்கா, அதில் ஆகாயம் அந்த பாட்டு அந்த டியூனில் இருக்குது அந்த பாட்டு. அப்புறமா இன்னொரு பாட்டு வந்து நெருப்பு பாடல். ஆக்சுவலி வரிகள் ரொம்ப நல்லா இருக்குது நெருப்பு பாடல். ஆனால் அந்த பாட்டுக்கான வாய்ஸா இல்லைன்னா வந்து மியூசிக்கான்னு தெரியல, நம்மளுக்கு அந்த ஃபீலை வந்து கொண்டு வரவே இல்லை. ஒரே ஒரு பாட்டு ஓகே அப்படின்னா அது பாட்டுன்னு கூட சொல்ல முடியாது, அது ஆக்சுவலி பேக்ரவுண்ட் தான் நினைக்கிறேன். கங்குவாக்கு வாக்குனா அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ் வரும்போதும் அந்த என்ட்ரியில் வரக்கூடிய அந்த ஒரு கங்குவான்னு சொல்லிட்டு அதை வந்து அது ஆக்சுவலி நல்லா இருந்தது. அதை தவிர்த்து பிஜிஎம் ஓகே, பிஜிஎம் கூட இன்னும் மெனக்கெட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எமோஷ்னல் நம்மளுக்கு வர விதத்தில் மியூசிக்கில் அவர் கொடுத்துருந்தாருன்னா இன்னும் அவர் சொன்ன ஆன் ஸ்க்ரீனில் சொன்ன அந்த எமோஷன் கொஞ்சம் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, படம் வந்து ஓரளவு இப்படி அப்படின்னு போய் படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நாய்ஸ். சூர்யாவை கத்த விட்டுருக்குறாங்க, நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு கத்துறாரு. அவர் மட்டும் இல்லை, கூட நடித்தவங்கலேருந்து எல்லாரும் கத்துறாங்க. பாரதி தேவல் அவர்களால் அந்த அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் டப்பிங் சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த கத்துற வாய்ஸ்க்கு அவர் ஆன் ஸ்க்ரீனில் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியல. அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது செட் ஆகாத ஒரு விஷயம். அதை தவிர்த்து இந்த படத்தில் வந்து யாரோ நடிச்சிருக்கிறாங்க எனக்கு, ஆனால் அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. சூர்யாவுடைய அந்த கேங்காக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பாபி தியோலுடைய கேங்காக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரே மாதிரி அந்த கூனி இதுலெல்லாம் போட்டுருக்கனால யார் எந்த கேரக்டர்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. கடைசியாக மொத்தத்தில் ஒரு பையனுக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காக பூர்வ ஜென்மத்துக்கு போய் மறுபடியும் இந்த ஜென்மத்தில் வராங்க. ஆனால் இதில் ஒரு லீடு வேறு செகண்ட் பார்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நடுவில் பாபி தியோலியோடைய பையனாக ஒரு கேரக்டர் என்ட்ரி கொடுத்து அந்த ஒரு சர்ப்ரைஸ் வேணால் ஓகேன்னு சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார்த்தி கொஞ்ச நேரம் வந்தாலும் எப்படி ரோலெக்ஸ் கேரக்டர் சூர்யா வந்து கலக்கினாரோ எனக்கு அந்த மாதிரி கார்த்தி இந்த படத்தில் பண்ணிட்டாருன்னு தான் ஃபீல் இருந்தது. அண்ட் இதை தாண்டி படத்தினுடைய ப்ரொமோஷனில் பேசின பேச்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. இதே போல தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சூர்யாவுடைய அஞ்சான் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி படத்தில் டைரக்டர் நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இதில் காட்டியிருக்கிறேன்னாரு. ஆக்சுவலி படம் நல்லா தான் இருந்தது அஞ்சான், ஆனால் அவர் பேசின பேச்சுக்கே இதுதான் நீ கற்றுக்கிட்ட மொத்த வித்தியமான்னு சொல்லி படத்தை வச்சு செஞ்சாங்க. அதே போல தான் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா வாயை வச்சு சும்மா இருந்திருந்தாருன்னா உண்மையாலே இந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போயிருக்கும் போது ஓரளவுக்கு நம்மளை வந்து ஓகே ஒரு ஆவரேஜான படம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கலாம். பேசின பேச்சுக்கு தான் 1000 கோடி இல்லைங்க 2000 கோடி 2000 கோடின்னு மட்டும் இல்லாமல் நான் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு இது சோஷியல் மீடியாலே போடுறேன் பார்த்துக்கோங்க யாரும் காட்ட முடியாது அப்படின்னாரு. இப்போ வரைக்கும் என் பண்ண செலவு தெரியாது, பட் இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக 350 crore இருக்கலாம். இதை விட உங்களுக்கு கலெக்ஷன்லேருந்து எல்லாம் டீட்டெயிலாக காட்டுறதுலாம் பயங்கர டைலாக்லாம் விட்டார். இது கூட பரவாயில்லைங்க. இந்த பக்கம் சிறுத்தை சிவா அப்படியே பவ்யமாக இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரமோஷன்லையும் நம்மளை வச்சு செஞ்சார். அதுக்கு மேலே தியேட்டரில் வச்சு செஞ்சார். சூர்யா ஒரு ப்ரெஸ் மீட்லையா இல்லை ஆடியோ லான்ச்லையான்னு தெரில, எல்லாரும் வாயை பொழப்பீங்கன்னாரு. டெஃபினெட்லி வாயை பொழந்துட்டோம் சூர்யா அவர்களே. இப்படிப்பட்ட ஒரு படத்துலையா நீங்கள் இவ்வளோ வருஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழக்க வச்சுட்டீங்க. என்ன உங்களுக்கு வந்து உங்களை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த படத்தை நம்பி இதுக்கப்புறமா எனக்கு மற்ற ஒரே பேன் இந்தியா படம் தான் வரும்னு சொல்லி வாடிவாசல் ஒரு பக்கம் அப்படியே இதுவாச்சு, புறநானூறு ஒரு பக்கம் போச்சு, இந்த பக்கம் யாரையும் கண்டுக்காமல் இருந்தீங்க.
இப்போ இதுக்கப்புறம் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட எப்படி நீங்கள் மறுபடியும் கனெக்ட் ஆக போகிறீங்கன்னு தெரில. சிறுத்தை சிவா எப்படி வந்து யார் யார் கதையெல்லாம் முடித்தார். ஐ திங்க் அவருக்கு வந்துட்டு அஜித் அவர்களோட மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஓரளவு செட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சிறுத்தை சிவாவுக்கு ரஜினியை வச்சு செஞ்சார், இப்போ அடுத்து சூர்யா வச்சு செஞ்சுட்டார். சிறுத்தை சிவா அவர்களே, உங்களுடைய கெரியரை டெவலப் பண்ணுறதுக்கு நல்லா டெவலப் பண்ணி வச்சுருந்தவருடைய கெரியரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுட்டீங்களே. அதுவும் விஜய் வந்து இன்னும் ஒரு படம் தான், அடுத்து வந்து அவருடைய இடத்த பிடிக்கலான்னு ஆசை வச்சுட்டு இருந்த சூர்யா அவர்களுடைய வேலையை இப்படி பண்ணிட்டீங்களே. சூர்யாவுடைய கதை ரொம்ப வருத்தமாக இருக்குது. அட்லீஸ்ட் அவருடைய அடுத்த படம் கார்த்திக் சுப்புராஜுடைய டைரக்ஷனில் கொஞ்சம் கை கொடுக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை வேணால் பார்க்கலான்னு நினைக்கிறேன். சூர்யா அவர்கள் வாய்க்கு அவ்வளோவா திறக்கலாலும் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் அவர்களுடைய வாய்க்காகவே தான் இப்போ இவ்வளவும் படுறாரு. 3Dயில் இந்த படத்தை வேற நீங்கள் விட்டதுக்கு நார்மலாகவே விட்டுருக்கலாம். என்னமோ பண்ணிட்டீங்க. நாங்களும் காலங்காத்தால போய் பார்த்து இப்போ வரைக்கும் காதுக்குள்ளே யாரோ சொல்லி ஏதோ கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. எதுக்கு அவ்வளோ கத்தல் தான் தெரியல. எனிவே, எங்களுடைய இந்த கங்குவாவை கொடுத்து எங்களை கங்கா எல்லாத்தையும் வந்து நெருப்பாக எரியிற ஃபீலில் தான் இருக்குது. பட் இதுக்கப்புறமா படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுடைய முடிவு தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.